ஒரு தனியார் தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்த கேபிஒய் அப்படின்ற ஷோ மூலமாக ஃபேமஸ் ஆனவர் தான் கேபிஒய் பாலா. இவர் வந்து குக் வித் கோமாளி அப்படின்ற ஷோலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணி இவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட காமெடியாக இருக்கட்டும், அவரோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஆள் பார்க்க ஒல்லியாக இருந்தாலும் கில்லியாக இருக்கியப்பா அப்படின்ற அளவுக்கு இவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் வந்து இப்போ வரைக்குமே இருக்கு. ஆனால் என்னதான் வந்து படங்கள் இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸில் வந்து காமெடி பண்ணிட்டு இருந்தாலுமே ரியல் லைஃப்பில் இவர் ஹீரோ தான் அப்படின்ற விஷயத்த யாருனாலையுமே மறக்க முடியாது. ஏன்னா இல்லாதவங்களுக்கு தேடி தேடி போய் உதவி செஞ்சுட்டு இருக்காரு. இல்லாதவங்களுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி தரதா இருக்கட்டும், யாராச்சும் ஒருத்தவங்க கஷ்டப்படுறதா வந்து ஒரு வீடியோ போட்டால் நம்ம நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுவோம். ஆனால் அவர் அந்த வீடியோவில் இருக்கவங்கள தேடி கண்டுபிடிச்சு போய் ஹெல்ப் பண்ணுவார். அதுலேயும் வந்து இவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தனாலேயே கஷ்டப்படுற எல்லாத்துக்கும் உதவி செய்கிறார் போல அப்படின்னு சொல்லவுக்கு இவர் மேலே வந்து எல்லாத்துக்கும் ஒரு தனி மரியாதை இருக்கு. ராகவா லாரன்ஸ் அவர்களோட சேர்ந்துமே வந்து நிறைய உதவிகள் வந்து இவர் செஞ்சுட்டு இருக்காரு. இதை தொடர்ந்து வந்து படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ ஒரு படத்துல ஹீரோவா அறிமுகமா இருக்காரு. டைரக்டர் ஷெரீஃபோட டைரக்ஷன்ல காந்தி கண்ணாடி அப்படின்ற படத்து மூலமா பாலா ஹீரோவா அறிமுகமாகிறாரு. இந்த படத்துல வந்து டைரக்டரும் நடிகருமான பாலாஜி சக்திவேலு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காராம். ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆனதை தொடர்ந்து டைட்டில் கிளிம்ஸ் வீடியோவுமே வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த வீடியோக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்புமே கிடைச்சிருக்கு. ஏன்னா பாலா வந்து முன்னாடியே சொல்லியிருக்காரு, அவர் இந்த சினி ஃபீல்டுக்குள்ள ஸ்டார்டிங் வரப்போ இந்த மாதிரி மூஞ்சிக்கெல்லாம் எப்படி வந்து படத்துல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியெல்லாம் நிறைய பேர் வந்து கலாய்ச்சிருக்காங்க அப்படின்னு. இந்த கிளிம்ஸ் வீடியோலயும் அதே மாதிரி தாங்க. இந்த மூஞ்சியை வந்து டிவியில பார்க்கறதே பெருசு, தியேட்டரில் வேற பார்ப்பாங்களா, ஹீரோ ஆகிறதுக்கெல்லாம் ஒரு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க. அது எல்லாத்தையும் கடந்து பாலா வந்து உங்கள் முன்னாடி நிற்கிற அப்படின்னு சொல்லி வந்து செம்ம மாசாக நிற்பார். ஸோ அவரோட லைஃப் ஸ்டோரியவே எடுத்த மாதிரி வந்து இந்த கிளிம்ஸ் வீடியோ இருந்துச்சு. அதனாலேயே இந்த கிளிம்ஸ் வீடியோவுக்கு வந்து மக்கள் மத்தியில் ரொம்பவே நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் வந்து பாலாக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து டிவியில் வந்து எல்லாத்தையும் வந்து என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தாலும் ரியல் லைஃப்பில் அதே மாதிரி நிறைய பேத்துக்கு உதவிகள் செஞ்சுட்டு இருந்தாலும் உங்களை மாதிரி ஒரு ஆள் வந்து ஏன் ஹீரோவாக கூடாது, நீங்கள் ஹீரோவாய் நிறைய நல்ல படங்கள் நடிங்க அப்படின்னு சொல்லி பாலாவுக்கு நிறைய பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாலாவோட முதல் படம் அப்படின்றனால இந்த படத்து மேலே மக்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. முக்கியமாக இவர் மேலே இருக்க மரியாதை காரணமாகவே வந்து இந்த படம் கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து இந்த படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் இன்னும் நிறைய பாலா வந்து படங்கள் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியுமே ரசிகர்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த கிளிம்ஸ் வீடியோ எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.